படிப்பதற்காக சென்ற என் காதலர் இன்னும் வரலம்மா. வரேன்னு சொன்னாரு, இது வரைக்குமே வரலையே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாமா. எங்கம்மா போடுறா பாப்பா ஆளே காணுங்க. உன்னை பாராங்க எட்டு தாட்டி வந்து திரும்பி போட்டேன் நான். என்னமா அப்படி பண்ணா? எங்க ரூம்ல காணுங்க. ஆட்டோன்னா ஆட்டோதாமா, நீ கரெக்டா இருக்கிறமா. தன்னால பேசிக்கிறான். காதலர் இன்னும் வரல. யார் அவரா? அவர் சட்டின்னு வரமாட்டாரு. அவர் பெரிய பெரிய சாதனை புரிஞ்சுக்கிறாரு. என்ன சாதனை? அவார்டெல்லாம் வாங்கின போட்டோ எடுக்கிறாங்களா? எடுப்பா. இதுல கையில போடக்கூடாது. வீண்டுமா? அப்போ அங்க எடுக்கிறாங்கப்பா. உன்னையா? ஐயா செத்தா சார், செத்தா என்னது? பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. செத்தா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடு. கை ஓதுது. நம்மள ஒரு மரியாதையா பார்க்க மாட்டோம். ஏண்டா என்ன வேலை பார்க்கறாரு? ஓ, அவர் சாதனை புரிஞ்சுக்கிறார்மா, சாதனை புரிஞ்சுக்கிறார். என்ன சாதனை? அவார்டு வாங்கி வந்துங்கிறார். என்ன அவார்டு? நட்டு அவார்டெல்லாம் குத்து அமைச்சுக்கிறாங்க. புரியலையா? ஒரு பொறுமோக நாள் இருந்துச்சு, இறங்கி சேட ஓட்டாரு. யார் மாத்தா பட்டா எழுதி குத்துட்டோம். எப்ப இந்த பட்டா என் பேருக்கு வரும்? நாளை அந்த மாதிரி தான் உன் பேருக்கு எழுது. கூப்பிடுறான். என்னங்க என்ன இது? வெற்றி மாலையா இல்ல புகழ் மாலையா? வெற்றி மாலையம் அல்ல, புகழ் மாலையம் அல்ல, ஏர் ஓட்டுன மாலை. மணமாலையா? ஆடவன மாரியாத்தால தூக்கிட்டு போவா. கிழிச்சுக்கோள். நாங்க தான் மாரியாத்தால செத்துரா தூக்குமோம். திருவிழா நடத்துறோம், நீங்க தூக்கி மாறீங்க. அப்பா என்ன மணமாலைன்றானேம்மா? ஆயிடுச்சு. பேசுறது நீ யாரோ நான் யாரோ? நீ யாரோ நான் யாரோ. ஏய் ரதிகா, இந்த பாரு விமலா கமலா நீங்க உட்காருமா. டேவிட் சாஹிப் போய் உட்காரு. எங்க தொங்க கட்டி வச்சா டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது என்ன? இதுக்கப்புறம் என் ரூம் அண்ணன் வந்துடாத, என்கிட்ட பேசாத. எவனாலும் என் ரூமுக்கு வருவான். ஐயோ நான் ரெடியா இருக்கேன். எவன்கிட்ட வேணாலும் பேசுவேன். ஐயோ எவனுக்கு வேணாலும் நம்பர் கொடுமா. எங்க தே 63 58 50 64 எத்தா நீ போனாலும் கூப்பிடு, நான் வரேன். உனக்கு பாவாடை தோய்னா நான் தோய்க்கிறேன். நீ என்ன தோய்க்கிறேன் சோப் போட்டு சொல்றா போடுறேன். ஐ லவ் யூ. என்னப்பா ஒரு பொறமா உன்னாலன்னா எவன் ஒன்னாலும் பொண்ணு பேச்சுவார்த்தை முடியவில்லை. என்ன பேச்சு வச்சா ஒரு பட்டா பொண்ணு கோபம் இருந்தால் திட்டிவிடு, ஆத்திரம் இருந்தால் அடித்துவிடு, உன் மனதை கலகப்படுத்திருந்தால் மன்னித்துவிடு, என்னை ஏற்றுக்கொள். பொம்பளை கால வேண்டா கவுமாட்டு பரவாயில்லப்பா, சூப்பர். எதற்காகவும் முயலாம், என் ஆசை காதலிக்காகவே. நீ அதெல்லாம் எனக்கு நான் வச்சு ஐ லவ் யூ. ஒருமை ஏங்க பொறமாவனாலங்க நீ ட்ரை பண்ண நானும் ட்ரை பண்ண. மணவாளைக்கு காரணம் நேத்து யார் இருக்கிறானே கமநாட்டு பையன், இவன் தான் இந்த மணவாளைக்கு மாலை என்ன போடுற? நீ கட்டின மாதிரி போடுற மாலை, நீ கட்டின மாதிரி போடுற. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுக்கு எவ்வளவு தண்ணி பாய்ச்சிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் இது கிள்ளி அறுன்னு வந்திருப்பாங்க தெரியுமா? மணமாலை என் கழுத்திற்கு வர எவ்வளவு கஷ்டம் இருக்கு. எத்தனை பேர் கீழ்ச்சி கட்டிருப்பாங்க தெரியுமா? அதற்காக இது எந்த வாய் மாத்திரம் எடுத்துன்னு வந்து வைக்கணும். ஆனா சும்மா போடுறா, சும்மா போடுற. நீ ஆனா சும்மா போடுற நீ போறியா டாபரு? யாரு அது? எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் போடலாம். அவரு சம்மந்தம் அவரே போடுறாரு. ஓ, சம்மந்தப்பட்டவங்க போடக்கூடாது. அது காரணம் சொல்றீங்களே, எப்படி? பல்லவன் காலத்தில் எழுத்துக்களை படித்து வர சென்றோம். சரி, சென்ற இடத்தில் யாரோ ஒருவள் தெரு வீதியில் வாழைப்பழமிட்டு இருக்கிறார். அவள் இடத்தில் இந்த சதிகார பாழு
இந்த போண்டாவுக்கு நான் எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். அடக்குட்டினாயே. சாப்பிட்டவுடன் அதற்குண்டான காசை இந்த கமலாட்டி பையன் தரவில்லை. எது கேட்டனாயே பெருமை உங்களுக்கு வாங்கிட்டு அதே இருக்காது. என்னைக்கா வந்துருவேன். நீ ஏன் வருவேன்னு எனக்கு தெரியும். டைலர் துணி தைக்க மாட்டான் லேட்டா போனா. ஒரு பணம் இல்லையா? தரவில்லை. அப்புறம் பணம் இல்லையா? இல்லைன்னு என்ன? ஏய், ஆ, பணம் கொடுக்கலாம் என்று சென்றேன். நீங்க சென்ற இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அவ்வளவுதான் கொட்டையில இறங்கி நீச்சல் அடிச்சு வந்துட்டேன். இவ்வளவுதான். அவ்வளவுதான் நடந்தது. இவ்வளவு ஒரு சாதாரணமா சொல்றீங்களா? கமலா, என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். உதயவரி நாட்டை பெண்களை கண்டால் இந்த ராஜபாண்டி கண்களுக்கு ஆகாது. கேள்வி பார்த்தா கூட விட மாட்டான். ஏய், ஏய், எங்க சொல்லணும் தெரியாது. அப்பதான் அது என் பக்கம் வரும். என்ன? நீ மடங்க உடனிருந்தே கொள்ளும் வியாதி நாடி. கூட இருந்தா தாங்க நோய், எட்டு இருந்தா நோய் கிடையாதுங்க. என்ன பேசுற? என்ன பொறுமை இருக்கா? எனக்கு தேவை. டேய், டேய், வேண்டாம். என் பெருமைக்கு வெள்ளை உண்டு. புறம்போக்குனாலும் என் ஒன்னாலும் மடக்குவான். ஏய், ஒன்னு நீ மடிக்க என் முடியும். இதயத்தில் முதலில் குடிகொண்ட தெய்வமானா தான் கொடுப்பேன். நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். எடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்ன ஏத்தி என்ன பண்ணுவா? அடிப்பேன். ஆச்சும்போ உங்க கைதான் நோவ போகுது. உதவட்ட சக்கை. சரி விடு, சக்கை தானா? விமலா, இருங்க, நான் ஒரு question கேட்கிறேன். என்ன டாபரு? என்னம்மா? ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் எவ்வளவா? ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இல்லையா அந்த வாழைப்பழத்துக்கு பணம் கொடுத்தா குத்து சாப்பிட மாட்டான். என்ன நானும் லூசா? லூசு தான். துட்டு இல்ல சாப்பிட்டான். என் பணம் ஆம்பளை அங்க காலு பணம் கொடுத்துட்டு வரதானே? அங்க காரி என்ன இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இதே வேலையை நான் எதனா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் ஆம்பளை நான் நின்னுங்க என்ன பண்ணுவேன்? ஏன் ஆம்பளை நீ என்ன அப்படி என்ன? அதான் எனக்கு ஏன் ஆம்பளை ஆம்பளை நின்னுங்க என்ன பண்ணிக்கலாம்? ஓ, ஏன் இன்னொருத்தவங்க? அதேதாங்க. நான் இங்கிலீஷ் சொன்னேன், தமிழ் ஐயோ ஐயோ ஐயோ. சரி விடு விடு. ஏன் இதே வேலை நான் வேற யாரா கல்யாணம் பண்ணி வந்தா ஏத்துக்கிறியா? இவனுடைய தலையை உன் பாதத்தில் படி வைத்திருப்பேன். ஏன் நீ தான் வீட்டை நான் ஏய், அப்படி பேசுறா? உயிரை எடுத்திருப்பேன். வீட்டானே எடுத்துப்பா. இந்த தானே எடுக்க போறா? சரி, இதெல்லாம் எப்படி உங்க அப்பாவுக்கு தெரியும்? விமலா, ரோஜாவின் அண்ணன் ராஜாவோ ஆமா நீதிமன்றம் ஓடி வந்து நீதி கட்டம். இவன் கெடுத்து விட்டான், என் தங்கையை கெடுத்து விட்டான். அது மட்டும் கிடையாது. ரோஜாவின் அண்ணன் நீதிமன்றம் ஓடி வந்து நீதி கேட்டான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது இந்த வண்டமுருகன் எனக்காக எவ்வளவோ வாதாடினான். இல்லம்மா, அங்க நான் வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருப்பேன். அங்க டவர் இல்ல பொழுது பாயிண்ட் சரியா கிடைக்கல. அதான் குத்து போட்டேன். இவனுடைய பேச்சு ஆமா அந்த எடுபடவில்லை. அது மட்டும் கிடையாது. என் தம்பி ஏன் இல்லை சாட்சி? ஏன் இல்லை சாட்சி என்றவன் யாரும் தம்பி என் தம்பி. அது அவங்க மச்சினா. அது மட்டும் கிடையாது. எனக்கு என்னமா தெரியும்? அந்த கேட்ட மாமன்னர் தகப்பனாவன் ஏழை குடியில் பிறந்தவன் என் தலையை கட்டி வைத்து விட்டான். களவாடி பயன். அவனை விடக்கூடாது. கட்டி வைக்கக்கூடாது. நல்லாகதான் நாயும் ஓய்வுதான் சாயம். சூப்பர் பல்மை, அரிமான பல்மை. நல்லாகதான் நாயும் ஓய்வு. நான் என்னத்துக்கு வரேன்? அவங்க அப்பா பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு போனாங்க. அத்தனத்தில் அறிவிழந்து மன்னித்து விடு. உன் பாதத்தில் பணிந்து விட்டேன். என்ன செய்ய வேண்டும் என்று உரைத்தால் போதும். இந்த ராஜபாண்டி பாதத்திலே கிடக்கு. நீ எதுவும் செய்வான். நிறைய புல்லா இது கொஞ்சம் செஞ்சு கொடுத்து. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நம்மள உரைத்தால் இப்போ இதை செய்ய. செதுக்கு சொல்லுமா. அங்க கூப்பிட்டு நடக்கிறா. இங்க செதுக்கு சொல்றான். அது வேற. ரெண்டும் ஒண்ணுதாம்மா. ஏய், நீ படா. எல்லாம் செதுக்கு. அவனை அனுப்புங்க. ஒரு நல்ல விஷயம் நான் ஒரு யோசிச்சிருக்கேன். நாங்கள் கலந்து பேச போகிறோம். இல்லைங்க, எல்லாமே கலந்தா நல்லா இருக்குங்க. ஒரு கோட்டை கூட வாங்கி கலந்து தான் சாப்பிடணும். அப்படியே குச்சா ராவ குச்சா வெயில் இருக்கும். எல்லாத்தையும் கலந்து பால் வாங்கினா கூட டிக்கெட் போது கலந்து தான் குடிக்கணும். அதே போல தான் எல்லாத்தையும் கலந்து தான் குடிக்கணும். கலக்காத குடிக்கிறது எதுவுமே கிடையாது. ஆச்சி வாங்கணும் தண்ணி கலந்து தான் வேக வச்சு தான் ஒரு தயிர் வாங்கணும், ஒரு தயிர் அப்படியே குடிக்க முடியாது. தண்ணி ஊற்றி கலந்து தான் சாப்பிடணும். எல்லாமே கலக்கிற வேலை தாங்க. ஐயா போடா. ஒரு பவுடர் எடுத்தா மேக்கப் பண்ணா அது கூட கலந்து தான். ஐயோ குத்திக்கிட்டா. நான் சொன்னேன். ஒரு காதலன் காதலிக்குள் ஆயிரம் பேச்சுவார்த்தைகள். அவன் என்ன சொல்ல வந்தான் தெரியுதா? நீ குத்திக்காத நான் என்ன அப்போ என்னடா டே டேங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஒருங்க சாரி, இந்த மாதிரி பேசினா வேற எல்லாம் கைக்கு வச்சுட்டு போறேன். நான் வரேன். நானு ஏமா கலந்து சாப்பிடுறதுன்னு என்ன சொல்லுவாங்க? ஏய் வண்டிலடா
என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டு என் ஆசை காதலத்தில் வந்திருக்கிறேன். இதற்கு நீதான் உபாயம் சொல்ல வேண்டாம். என்ன இவ்வளவுதானே? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கச்சிதமாக செய்து முடித்து விட்டு உன்னை சந்திக்கிறேன். புறப்படலாமா? காலையில் பூப்பது கல்லிப்பு, காலையில் பூப்பது பில்லிப்பு, உனக்கும் எனக்கும் இரவு பூப்பது இன்பப்பு. விமலா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இனிமே நம்ம சக்காலத்தி முகத்தை கூட பார்க்க கூடாது. தாலி வரைக்கும் தான் அந்த ரோஜாவுக்கு. அனைத்து சுகபோகங்களும் இந்த விமலாவுக்கு தான். காய்ந்து விட்டான் அரண்மனையில் மூளையில் முக்காடிட்டு இருக்க வேண்டும். அனைத்து சுகபோகங்களும் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? உனக்கு மட்டும்தான் இந்த ராஜபாண்டி. பொன்பண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதே கண்ணாடி நடப்பதே. நாட்டு மக்களுக்கு என்ன குறை என்று கேட்க வேண்டும். குறவியா, ஜிலேபியா, கண்டையா, குலாகண்டியா, தேல்மீனா, பாபாவா அவளுக்கு ஒரு கிலோ வாங்கி தர வேண்டும். அவர்கள் வரத்தோ கோயம்புத்தோ நன்றாக சாப்பிட்டு சாப்பிடுங்கள் நன்றாக சாப்பிடுவோம். வேற என்னத்துக்கு குறை என்பது இருக்கக்கூடாது. அரசியல் சும்மா வந்து கேட்டு போறாங்க. எல்லாம் என்னை நாடி தேடி வர காரணம் இல்லை. காரணம் இருக்கு. உன் தங்கை அரண்மனையில் திருமணம் செய்து கொண்டு வைத்தோம் என்று சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உன் மைத்துனன் மனதிலே பெருத்த குறை ஒன்று இருக்கிறது. குறையா? நீ யார்? என்னுடைய சந்தோஷம் தான் இருக்க வேண்டும். குறை ஒன்று இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது என்றுதான் என் மைத்துனனை நாடி வந்தேன். அப்படி என்றால் உனக்கு என்ன உதவி? நான் சொல்வதை போல் நீ செய்து முடிக்கிறாயா? சொல்வதை போல் நான் செய்து முடிக்க வேண்டும். அப்படி என்ன சொல்ல போகின்றாய்? நான் சொல்வதை போல் நீ செய்து முடித்து விட்டால் உன் தங்கை அரண்மனையில் இன்னும் சந்தோஷமாக இருப்பார். மனக்குறையோடு இருப்பார். என்னுடைய தங்கையின் வாழ்வுதான் பெரிது எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தங்கைக்காகவே வாழ்கின்றேன். என்னுடைய தங்கைக்காக நான் இதை செய்கிறேன். என் அருகாமையா
ராஜா, நான் சொல்வதை போல் நீ செய்து முடிக்கவில்லை என்றால் உன் தங்கை வாழ வைக்காயினால் சார்ராஜாக்கிறதை. என்னுடைய தங்கையை ஒரு பகடையாக நினைத்து என்னுடைய தங்கையின் வாழ்க்கையை விளையாடுகின்றேன். என்ன செய்வது? என்னுடைய தங்கைக்காகவே வாழுகின்றேன். என்னுடைய தங்கை தான் நல்ல முறையிலே வாழ வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. வைத்துடா, என்னுடைய தங்கைக்காக நான் இதை செய்கின்றேன். ஆனால் ஒன்று, எனக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம். துணை இருப்பேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்ய. அதேவரி நாட்டில் இந்த ராஜபாண்டி உடம்பில் உயிர் இருக்க வரை உன்னை காட்டிக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய தன்னுடைய நீதி நிலைநாட்டு விட்டோம். என்னுடைய அண்ணனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எனக்கு மனமோ சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சந்தோஷமான நேரத்திலே என்னுடைய அரண்மனையை சுற்றி வர வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே செல்லுகிறேன் அரண்மனையை சுற்றி வருவதற்காக. பொதுவாக என் மனசு ஒரு போட்டியிலே ஒரு போட்டியிட்டு வந்து ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்றாடுவோம். ஒரு போட்டி அதை ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாக செல்கிறோம். விடமாட்டேன், தொடர்ந்து வருகிறேன். விடமாட்டேன், வேகமாக சென்றாலும் பின்தொடர்ந்தே வரேன். இது கலையில பார்த்துப்பட்டா ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுவாடி பள்ளிக்கிட்டு தூக்கிக்கிட்டு விருத்தம் காளையிட திரும்பி இருக்காதே, திரும்பி இல்ல காளையிட இருக்காதே. கடவுள் போட்டு பாடுங்கடி, மேடிச்சு அடுங்கடி, மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலை வைப்போம் வாருங்கடி, பொங்கலை வைப்போம் வாருங்கடி, பொங்கலை வைப்போம் வாருங்கடி. பாடிக்கொண்டு அரண்மனையை சுற்றி வந்து விட்டோம். சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து பிறகு செல்லுகிறேன் என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக. என்ன இது? பாடி பாடிக்கொண்டே வந்தா இளவரசனை காணவில்லை. பாடி பாடிக்கொண்டு வந்த சந்தோஷம் என்ன செய்து நீ பெரும்படு தவறு செய்வதை எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த நல்லவரே வந்து நீதிமன்றத்தில் எனக்கு நீதி சொல்லலனா எனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? அப்பேற்பட்ட நல்லவரை கொலை செய்ய துணிஞ்சிருக்கிறியே ரோஜா, ஒடியவனே. ரோஜா எனக்கு அண்ணன். இனிமேல நீ எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உனக்கு தங்கச்சியும் கிடையாது. என் முகத்திலே விடிக்காதே. இனிமேல போய் விடுங்க. உனக்கு என்ன
பார்த்து விட்டே விரட்டி விடுங்களப்பா. என்னுடைய முகத்துல விழிக்காதே. போடா ராஜா. அட நன்றி கெட்ட நாய், உண்டக விட்டு நண்டக செய்து விட்டாயடா. நீதிமன்ற ஓடி வந்த நீதி கேட்பதற்காக எனது மகன் இளையவன் உதயகுமார் சாட்சியரைத்து உன் தங்கையின் திருமணத்தை முடித்து வைத்து போனால் போகட்டு ஒரு பதவி கொடுத்தண்டா. பதவி என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயம் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டுமா, தோல்வியிலும் விடா முயற்சி வேண்டும், சோகத்திலும் துணிவு வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், கோபத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அது உன்னை சொல்லி தவறல்ல. தளத்திறவை ஆகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவை ஆகுமா நுண்ணறிவு, குலத்திறவை ஆகுமா குணம். உன் குணத்துக்கு ஏற்ற துர்புத்தி குப்பந்தவன் கோபுரத்திலே கொண்டு வந்து சேர்த்தானே என் மகனைய கொல்லத்தில் இந்த கொடியவனை இனி என் முகத்தை விழிக்காது, இனி என் நாட்டை இருக்காது. அப்பா, அவன் தங்கை ரோஜா உனக்கு கொடுத்ததற்காக இந்த நன்றி கெட்ட நாய் ஒரு கரத்தில் ஒப்படைக்கிறேன். இவனை நாடு கடந்து பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றாயே. என்னுடைய தம்பியை கொல்ல சொன்னான், என்னுடைய தங்கையை வைத்து பகடையாக நினைத்து சொன்னான். என்னுடைய தங்கைக்காக செய்து, ஆனால் இப்பொழுது மன்னர் இடத்தில் ராஜா, நான் பட்ட வலையில் சிக்கிய மீனடா. போட்ட வலை அதிகட்ட மூடா. உன் தங்கை ரோஜா அரண்மனையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக என் தம்பியை கொலை செய்ய துணிந்தாய கருதல பயலே. அப்படி என்றால் என்ன ஒரு ஆணவா? உன்னுடைய தந்தை இடத்தை என் தம்பியை கொலை செய்ய சொன்னவனே இந்த ராஜபாண்டி. என் தந்தை அழைத்து காண்பித்தவனே இந்த ராஜபாண்டி. தந்தை அழைத்து வந்து காண்பித்தது நீதானா? பாவி, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? மதிகட்ட மூலம் நீ யாரா? தெரு வீதியில் வாழைப்பழம் வித்திருந்த இந்நாட்டு மன்னனுடைய மகள் கேட்குதோ? உன் தங்கைக்கு மதிகட்ட மூலம், உன் தங்கைக்கு ராஜபாண்டி. என்னுடைய தங்கை தொடுப்பொழுது உனக்கு தொட்டு பணத்தை விட்டு அள்ளிக்கொண்டு சென்றிருக்க வேண்டாம். நாட்டு மகன் கேட்கிறோ? நிறுத்து. ஏழை என்றால் கோழையாக இருப்பார்கள் என்று நினைப்பா? ஏழை என்றால் வாழக்கூடாதா? ஏழை காதலிக்க கூடாதா? உன்னுடைய ஆணவ பேச்சு எனக்கு தேவையில்லை தம்பி. போக முடியுமா? நான் நாட்டை விட்டு போக மன்னர் எனக்கு பதவி கொடுத்திருக்கின்றார். அந்த பதவியை காப்பாற்ற வேண்டும். என்னால் போக முடியாது. அதிகட்ட மூலம் உனக்கு பதவி நாட்டை விட்டு
தெரியாமல் என் மீது பழியை போட்டு விட்டாயே. மன்னரிடத்தில் அழைத்து வந்து காண்பித்து விட்டாயே. இது மன்னருக்கு தெரியாது. இந்த கழட்டு மன்னர் உன்னையும் நல்லவன் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட கெட்டவன் என்று அவருக்கு தெரியாமல் போய்விட்டது. தொட்டு கட்டான் இந்திரன், தொடாமல் கட்டான் ராவணன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்கோவல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவன் பற்றுக்கிறான். என்னை பார்த்து அவர்கள் எல்லாம் வரலாறு படைத்தவர்கள், வரலாற்றில் வந்தவர்கள். உன் அந்த சாக்கடையில தான் எழுதணும். இப்பேற்பட்ட சாக்கடைன்னு தெரியாம போய்விட்டது. சாக்கடையில் கை வைத்து விட்டால் சாக்கடையுடைய நாட்டம் எப்பேற்பட்டது என்று பொறுத்திருந்து அமைதியாக போகின்றேன் என்று நினைக்காதே. என்னுடைய தங்கைக்கு ஏதாவது நடந்தால் அப்பொழுது உன்னுடைய தலையை துண்டிக்க கூட ஆனா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நான் என்ன தவறு செய்தேன்? பண்ண முடியலங்க. ஏன் என்ன பாவத்தை பண்ணா? அவன் தங்கச்சி நீ கருப்பை வச்சு நீதி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சான். இது முக்கியமான காரணம் யாரு? அவன் ஏழடா. அதை விட்டு முக்கியமான காரணம் யாரு? உன் ஏன் இல்லை சாட்சி? வச்சுக்கிறா இங்குதான் நீ சிந்திக்க வேண்டாம், ஏய், சிந்தனை செய்ய வேண்டாம். வரமாட்டேங்க. அப்ப சிங்க உடன் பிறந்த தம்பி நேரில் சென்று சண்டையிட்டால் நாட்டு மக்கள் என்னை பேசுவார்கள். டேய் உன் சொத்துக்காக அடிக்கிறான்டா அப்படின்னு பேசுவாங்க. ஓ, ஆகையால் என் ஆசை காதலை விமலா இடத்தில் உரைத்திருக்கிறேன். அது தூக்கி போட்டு செய்யுமே. என்ன நடக்கிறது? போ